Hi friends, welcome to DOTMATTECH. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காப்பர் மெட்டீரியல்ல கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷிங் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, நான் பேக்ரவுண்டுக்கு Vray பிளைனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணிட்டு இந்த கடைசி மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, கிரே மெட்டீரியல்ல Vray பிளைனுக்கு அசைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கடைசி மெட்டீரியல் Vray பிளைனுக்கு அசைன் ஆயிருச்சு. இப்போ இந்த வியூவை பாத்தீங்கன்னா கேமரா பொசிஷன் Vray டூல் பார்ல இருக்கிற பிசிக்கல் கேமராவை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டர் செட்டப் போயிடலாம். ரெண்டர் செட்டப்ல கேமரா வியூவை லாக் பண்றேன். அதுக்கப்புறம் அவுட்புட் சைஸ் கீழே வந்தீங்கன்னா HDTV 1080 பிக்சலுக்கு செட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வியூபோர்ட் மெனுல அதாவது கேமரா 001 இருக்கு பாத்தீங்களா, இதுல கீழே வந்தீங்கன்னா சோர்ஸ் ஃப்ரேம் இதை வந்து எனேபிள் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1080 பிக்சலுக்கு வந்து நம்மளோட ஃபிட் அண்ட் ஃப்ரேம் வந்து அழகா செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டூம் லைட் எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பிளேஸ் பண்றேன். இப்போ டூம் லைட்னாலே நார்மலா பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி வேல்யூ 1 இருக்கும். இந்த வேல்யூ மினிமம் 15ங்கிற மாதிரி செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டூம் லைட்டுக்கு HDR இமேஜ் இம்போர்ட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டுடியோ லைட்டிங் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்லாட்ல கெட் மெட்டீரியல் போய் மேப் செக்ஷன்ல Vray HDR இதுல பாத்தீங்கன்னா பிட் மேப் ஸ்டுடியோ HDR வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காம என்ன பண்றீங்கன்னா மேப்பிங் டைப் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஸ்பெரிக்கல் டைப்ல சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணனவே டூம் லைட்டை செலக்ட் பண்ணுங்க. மாடிஃபை லிஸ்ட்ல டூம் லைட்ல நோ மேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த மேப்பை டிராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்ல இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணுங்க. அப்பதான் சப்போஸ் நான் வேற ஏதாச்சும் மேப் சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ளோர் போட்டாச்சு, டூம் லைட் செட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரெண்டர் எடுத்து பார்க்கலாம். இன்டராக்டிவ் ரெண்டருக்கு Vray டூல் பார்லயே இருக்கு பாத்தீங்களா, இதை லாங் பிரஸ் பண்ணி செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து ஒன்னு எனேபிள் ஆயிருச்சு. பட் கீழே வந்து ஃபுல்லாவே வந்து கிரே கலர் மெட்டீரியல்ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ கிரியேட் ஜாமெண்ட்ரியில ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்ல ஸ்பியர் எடுத்து டிராயிங் பண்ணிக்கிறேன். ஸ்பியர் நார்மலா போடும்போது உங்களுக்கு ஆஃப் ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா Vray பிளைன் வந்து போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது கிரவுண்டுக்குள்ள பாதி ஸ்பியர் போயிருக்கும். இப்போ இதை வந்து லைட்டா மேலே தூக்கிறேன். சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கும்போது ஓகே பண்ணிருங்க. ஏன்னா சப்ஜெக்டோட லைட்டிங்ல வந்து ஷேடோ இருக்கிறதுனால சப்ஜெக்ட்ல இருந்து வர ஷேடோவெல்லாம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். செகண்ட் ஒன்னு பாக்ஸ் எடுத்து பாக்ஸ்ல கியூப்ங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்து இங்கிருந்து இந்த இடத்துல கியூப் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கியூப் வந்து செட் பண்ணியாச்சு. மூணாவது கோன் எடுத்து சென்டர்ல டிராயிங் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கோனை மடக்கிடுங்க. கோனை வந்து லைட்டா பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சப்ஜெக்டோட 50% டாப்ல பார்த்தீங்கன்னா கிளாசி மெட்டீரியலும் 50% கீழே அதாவது பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்லையும் அப்ளை பண்ண போறேன். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எடிட்டர்ல இந்த மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுங்க. 3 சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காகத்தான் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டாண்டர்டா இருக்கிற மெட்டீரியல் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் போயிருங்க. ரிஃப்ளெக்ஷனுக்காக இங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பிளாக் வந்து 100% ரிஃப்ளெக்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 100% ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்கிற அதாவது HDR இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த அளவுக்கு காட்டும். பட் நம்மளுக்கு இவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் தேவையில்லை. அப்படின்னா கிளாசினஸை வந்து ஒரு 0.8 அந்த மாதிரி கொடுங்க. அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங்ல வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நீட்டா இருக்கும். மேட் ஃபினிஷிங் 0.7 0.6ங்கிறது ஒரு ரீசனபிளான வேல்யூ. இப்போ HDR இமேஜை லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கலாம். டூம் லைட்டை செலக்ட் பண்ணுங்க. டூம் லைட்டோட பாராமீட்டர்ல டூம் லைட்டுங்கிற ஒரு செக்ஷன்ல போய் லாக் டெக்ஸ்சர் டு ஐகான். இப்போ ரொட்டேட் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து மேப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இருக்குது பாத்தீங்களா, இதுல கெட் மெட்டீரியல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மெட்டீரியல் செக்ஷன்ல ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இதுல வந்து மல்டி சப் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளாசி பிளஸ் மேட் இந்த ரெண்டுமே வந்து அப்ளை பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்லாட் இருக்குதுல்ல, இதுல நன்னுங்கிறதுல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ Vray MTL இது வந்து கிளாசி மெட்டீரியலுக்காக கொடுக்குறேன். கோ டு பேரண்ட். இப்போ செகண்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியலும் Vray மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்க. கோ டு பேரண்ட். இப்போ ரெண்டு மெட்டீரியலுமே கிளாஸ் அண்ட் மேட்டுக்காக கொடுக்க போறேன். இப்போ ஐடி வச்சு தான் வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஐடிங்கிறது வந்து கிளாசி ஃபினிஷிங் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ மெட்டீரியல் எடிட்டர்ல மல்டி சப் ஆப்ஜெக்ட்ங்கிறத அசைன் பண்ணுங்க.
இப்போ மூணுமே அசைன் பண்ணிட்டேனா, இப்போ சேனல் 1 2 இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, கன்வெர்ட்டபிள் பாலிகான். பாலிகான் இதுல இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க. ஃப்ரண்ட் வியூல பாதி செலக்ட் பண்ணுங்க. பாதி செலக்ட் பண்ணிட்டு பாலிகானோட கீழே வந்தீங்கன்னா பாலிகான் ஐடின்னு இருக்கும். இங்க வந்து 1 பிரஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிற கீழத்துக்கு வந்து நம்பர் 2 ஆல்ரெடி 2 இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாலிகான்ல இருந்து வெளியே வந்துற கோன்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, கன்வெர்ட்டபிள் பாலி நம்பர் 4 பிரஸ் பண்ணி பாலிகான்ல மேல இருக்கிற ஐட்டம்க்கு கீழே வந்தீங்கன்னா சேனல் நம்பர் 1, கீழே இருக்கிற பாலிகான் ஃபுல்லா நம்பர் 2, அதுக்கப்புறம் தேர்டு 1. நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இதை வந்து ரெண்டா பிரிச்சிருங்க. வெர்டிகலா பிரிக்க வேண்டாம், ஹரிசாண்டலா பிரிச்சிருங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டபிள் பாலிகான், மேல இருக்கிற பாலிகான் ஃபுல்லாவே ஐடி 1, கீழே இருக்கிற பாலிகான் ஃபுல்லா ஐடி 2. இப்போ மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் எடிட்டர் போயிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள போயிடுறேன். இதுல இது வந்து கிளாசி மெட்டீரியல் தானே, நான் வந்து கிளாசி அப்படின்னு கொடுத்துறேன். மெட்டல் எஃபெக்ட்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, டிஃப்யூஸ் கலரை வந்து 100% பிளாக், ஃபுல் பிளாக் வைங்க. ரெண்டாவது என்ன பண்ணனா, ரிஃப்ளெக்ஷன் வந்து 100% ரிஃப்ளெக்ஷன். ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து டிக் எடுத்துட்டுருங்க. எனக்கு இந்த குரோம் எஃபெக்ட் வேண்டாம், கொஞ்சம் ஒரு காப்பர் எஃபெக்ட் தான் நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ல வந்து ஒயிட் வைக்காதீங்க. ஒயிட்டுக்கு பொதுவாக காப்பர் மெட்டீரியல் என்ன கலரோ அந்த கலர்ல வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ரொம்ப டார்க் கலர் எல்லாம் கொடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு மைல்டா. ஓகே, நான் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், எனக்கு இப்போ வந்து திருப்தியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல ரொம்பவுமே முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே வந்து ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி தான் அடிச்சுக்குது. அதாவது டைரக்டா அடிக்கிறதுனால ஒரு புள்ளி புள்ளியா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தெரியுது, நல்லாவே தெரியும் பாருங்க. இது இல்லாம அனிசோட்ராபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ஒரு வேவ் மாதிரி போகும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அனிசோட்ராபி எங்க கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கீழே வாங்க. BRDF அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்ஷனுக்குள்ள தான் அந்த அனிசோட்ராபி அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இது ஆட் பண்ணும்போது நம்மளோட மெட்டீரியலோட எஃபெக்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இதுல மொத்தம் 4 டைப் இருக்குது. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா டிராப் டவுன் லிஸ்ட், இது 4மே வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ப்ரீசெட். இந்த ப்ரீசெட் வந்து ஒவ்வொரு வுட் மெட்டீரியலா கிளாஸ் மெட்டீரியலா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா மைக்ரோ ஃபேசட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அனிசோட்ராபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1, மினிமம் பார்த்தீங்கன்னா -1. இதுக்கு சென்ட்ரல் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த அனிசோட்ராபி கொடுக்கும்போது கிளாசினஸ், அதாவது ரிஃப்ளெக்ஷன் கிளாசினஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாள் இருக்கணும். நம்மளோட மெட்டீரியல் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா கிளாசினஸோட ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு நான் கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும், 100% தெரியாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 0.6 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொட்டேஷன் வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு செக்ஷன். இது இல்லாம கிளாசினஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிளாசினஸை லைட்டா கம்மி பண்றேன். 0.8 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். கொடுக்கும்போது இந்த இடத்துல அனிசோட்ராபி வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நார்மலா 0ங்கிற மாதிரி வேல்யூ வைக்கிறேன். ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்ல ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதாவது லைட்டா ஒரு ஸ்பாட் லைட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். எக்ஸ்டெண்ட் பண்ண ரொம்பவுமே ஒரு பிளர் ஃபினிஷிங் வரும்போது அவுட்புட் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். கிளாசி ஃபினிஷிங் அப்படின்னா நீங்க ஒரு தின் லேயரா வந்து மட்டும் ஆட் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு 0.9 9.2 9க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் கிளாசி ஃபினிஷிங்க்கு. அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷிங் செக்ஷன்ல போய்க்கலாம். இப்போ இந்த ரொட்டேஷனே பாத்தீங்கன்னா 0ன்னு வைக்கிறேன். இது வந்து ஹரிசாண்டலா ரொட்டேட் ஆகுது. நான் என்ன பண்ண போறேன்னா 90 டிகிரி வச்சு வெர்டிகலா ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். வெர்டிகலா ரொட்டேட் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பியர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஹரிசாண்டல்ல வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 90 இப்போ பாத்தீங்களா 90 டிகிரி கொடுக்கும்போது வெர்டிகலா எனக்கு அழகா வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா இந்த 0.9ங்கிறது வந்து 0.8. சரி, ரெண்டாவது மேட் ஃபினிஷிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ டு பேரண்ட். இதுல இதே கிளாஸை காப்பி பண்றேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் காப்பி கொடுத்தீங்கன்னா போதும். இதுல வந்து உள்ள போயிடலாம். மறக்காம மேட் ஃபினிஷிங்க்கு நீங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், ரொம்பவுமே டக்குன்னு மாறிடும். கிளாசினஸ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஒரு 0.6 மாதிரி வைங்க. அப்படியே மேட் ஃபினிஷிங்க்கு டோட்டலா செட் ஆயிரும். 0.5 இந்த மாதிரி எல்லாம் 6க்கு கீழே போச்சுனாலே அது ரிஃப்ளெக்ஷன் வந்து 100% எடுத்துக்காது. அப்படிங்கும்போது ரொம்பவுமே ஒரு மேட் ஃபினிஷிங்ல சூப்பரா இருக்கும். அனிசோட்ராபி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.
அப்படின்னா இதையும் வந்து ஒரு 0.6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். 0.6 கொடுக்கும்போது டோட்டலா ஒரு மேட் பினிஷிங்ல ரொம்ப அருமையா வந்து இந்த இடத்துல செட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் கிரே தான் கொடுத்துருக்கேன். இந்த கிரேக்கு பொதுவாக என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த கோல்டன் கலரை அப்படியே அப்ளை பண்றேன். நார்மலா மெட்டீரியல் அப்ளை பண்றது முக்கியம் கிடையாது, என்ன மாதிரி மெட்டீரியலுக்கு எந்த வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே ஆல் நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் ஃபர்தரா அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாழ்க தமிழ்.